ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு காலேஜ் ரிவ்யூவோடு வந்திருக்கோம். டெய்லி ஒரு காலேஜ் ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜஸ் போய் நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ரிவ்யூலாம் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா காலேஜ் பற்றியும் டாப் மோஸ்ட் கல்லூரி அண்டு செகண்ட் டயர் கல்லூரி மோஸ்ட்டாக எல்லாமே சொல்லி முடிக்க போகிறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சீரீஸ்க்கு. ஓகே, இன்றைக்கி என்ன காலேஜ் பார்க்க போகிறோன்னா MCET பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு ஓரமாக இருக்கிற மகாலிங்கம், டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். அது ஓரமாக இருக்க கல்லூரினால் கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்கே சிரமப்படுவாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ஈரோடு சேலம் எப்படி அவங்க பார்க்குறாங்களோ பொள்ளாச்சியில் மகாலிங்கம் அப்படி பார்க்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 185லேருந்து 190லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஒருவேளை அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த சாய்ஸில் மகாலிங்கமும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மகாலிங்கம் ஒரு நல்ல காலேஜ் பொள்ளாச்சி சைடில். குமரகுரு ட்ரஸ்ட்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா? குமரகுரு இருக்கு இல்லையா, அவங்களுடைய ட்ரஸ்ட்டு தான் மகாலிங்கம் அப்படிங்கிறதுக்கு. அவருக்கு நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மகாலிங்கம் அங்கே ஒரு பெரிய ஒரு கல்லூரியாக திகழ்து. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒரு நல்ல கல்லூரி தான். ஸோ இந்த கல்லூரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியை பற்றி சில விஷயங்கள் பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு மாடர்ன் டேஸ் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது கல்லூரி. ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அண்ட் ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பார்ப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக லிபரலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே கிடையாது. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டுமே அகாடமியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு கொஞ்சம் அதுலேயுமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு அண்ட் அதர் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்பவே கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க வந்து ஆக்டிவாக பசங்களை வச்சுக்கிறாங்க. அண்ட் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் இங்கே நல்லாயிருக்கு. கடைசி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. கடைசி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் 47 LPA ஐஎஸ் பேக்கேஜ், இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 51 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரவுண்ட், ஹாக்கி கிரவுண்டு, அந்த கிரவுண்டு இந்த கிரவுண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுதான் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்காலர்ஷிப்பும் நிறையா பண்ணித்தராங்க. ஃபஸ்ட் இயரில் மட்டும் கிடையாது, 4th இயர் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தராங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும். ஆனால் ஹைஜீனாக இல்லைங்கிறது மட்டும் பசங்க சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. மேபி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் போயிட்டுருக்குது, அதனால கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஹைஜீன் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் சாப்பாடு வந்து கொஞ்சம் நீங்கள் பெருசால் எதிர்பார்த்துட்டு போக முடியாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், போய் படிச்சுக்கலாம். பொண்ணுங்க ஹாஸ்டல் பற்றி பொண்ணுங்க வந்து ரொம்ப கேவலமாக சொல்லலை, நல்லா தான் இருக்குது. பட் பசங்க ஹாஸ்டலில் கொஞ்சம் ஹைஜீன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அது என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் உண்மையை சொல்ல போனோன்னா ரொம்ப வர்ஸ்டெல்லாம் கிடையாது, நல்ல காலேஜ் தான். அண்ட் ரொம்ப நெகட்டிவாக சொல்ல போனால் அது ஒன்று தான் நெகட்டிவாக சொன்னாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வர்ஸ்டான ஒரு ஹைஜீன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் வாங்கி தராங்களான்னு கேட்டால் கிடையாது, நம்ம தான் அடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப்பில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் 1-2 இன்டர்ன்ஷிப்னால் ஓகே, நீங்கள் ஒரு 3-4 இன்டர்ன்ஷிப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் அடிச்சு பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்புங்கிறது உங்கள் ரெஸ்யூமுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட் வரும்போது கேட்பாங்க. அண்ட் இங்கே வந்து ஆவரேஜ் சேலரி ரொம்ப கம்மி தான். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 5.2 LPA கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தான் பெரிய பெரிய கம்பெனி இங்கே வந்தாலுமே பெரிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. 1-2 பேர் தான். இல்லை சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் நிறைய வராங்க. 200க்கும் மேற்பட்ட கம்பெனி வராங்க. எல்லாம் சின்ன சின்ன அந்தந்த மூலையில் இருக்க கம்பெனி தான் வராங்க. ஸ்டார்ட் அப்பு அந்த மாதிரி தான் வராங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர்த்த ப்ளேஸ் பண்ணி விடுறாங்க. ஹையஸ்ட்டு சேலரி வாங்கினா அந்த பெரிய ஒரு நிர்வாகத்தில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஒரு இன்ஃபோசிஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட்டோ ஒரு அமேசானோ இல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னா 1-2 பேர் தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கல்லூரி இருக்குது. இங்கேயுமே அப்படி தான். ஸோ பெருசாக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பிளேஸ்மெண்ட் வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வச்சு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு 40, 50, 30 நிறைய கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அண்ட் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் நல்லா வச்சுருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு படிக்கும்போதே அது ப்ராஜெக்ட் ஓரியன்ட் ஸ்டடி வந்துடுது. ஸோ இவ்வளோ விஷயமும் பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கல்லூரி நீங்கள் தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுன்சிலிங் கோட் 2706, NACல A++, NBA அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க, NRF ரேங்கிங் கூட வாங்கியிருக்காங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ் 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அட்டானமஸ் கல்லூரி. NRF ரேங்கிங் வந்து 251லேருந்து 300வது பேண்டில் இருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 51 LPA, ஆவரேஜ் சேலரி 5.2 LPA, 11 UG கோர்ஸ் வச்சுருக்காங்க, 6 PG கோர்ஸ் வச்சுருக்காங்க, 29 ஏக்கர் விச் இஸ் எமங்கஸ். நல்ல ஒரு பாருங்கள், நல்ல ஒரு இதுதான், பெரிய கல்லூரி தான். அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 90% சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சின்ன சின்ன கம்பெனி நிறைய வருவாங்க. அண்ட் ஃபீஸு வந்து ரொம்ப ஹையாலாம் இருக்காது, அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் 2 வழியே போகலாம்.
கவர்மெண்ட் கோட்டா வழியே போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியே போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் முடிஞ்சிச்சுங்கிறாங்க. பட் இருந்தாலும் மோர் ஓவரில் இருக்குது. சரிங்களா? அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷன் இருக்கான்னு கேட்டால் அது கல்லூரிக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராக போய் விசாரிக்கணும் டொனேஷன்ஸ் வாங்குறாங்கண்ணா. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 1.5L to 2.5L வரைக்கும் வாங்குறாங்க. ஏன்னா விச் மீன்ஸ் அந்த 1.5L வரைக்கும் தான் வாங்குவாங்க. பட் 2.5 வரைக்கும் ஏன் போகுது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டானால. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 1.5L முடி நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது. சரிங்களா? ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 lakh வரைக்கும் வாங்குறாங்க. ஓகே, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுதான் மகாலிங்கத்தோடது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 51 LP ஹையஸ்ட் சேலரி, ஆவரேஜ் சேலரி வந்து 5.2 LP, ஹையஸ்ட் ஸ்டைப்பண்ட் அப்படிங்கிறதான் விஷயம். ரொம்ப சூப்பர். 1.10 LPMனு போட்டிருக்காங்க. 200+ ரெக்ரூட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆஃபர் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க? 900 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் 90% கன்சிஸ்டன்சியாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க டேட்டா. 2005 2026 வந்து 810 பேர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 206 கம்பெனி விசிட் பண்ணியிருக்கு. 51 LP ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ். ஸோ பாருங்கள், கடந்த 2 வருஷமாக பயங்கரமாக இருக்குது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன் 13 LPயை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பரவாயில்ல. இப்போ அவங்க அந்த கல்லூரி வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது கல்லூரி, நீங்கள் போய் படிச்சுக்கலாம். அண்ட் பாருங்கள், இதெல்லாம் கம்பெனி தான் வராங்க. பாருங்கள், பாஷு அண்ட் கோருக்கு ரொம்ப முக்கியத்துவமான கம்பெனிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். கோரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கம்பெனி. கம்பெனிங்கிற கோரில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனி வரும். பாஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி வந்து கோரில் வந்து வராங்க. சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்கங்க. அண்ட் கோர் பிரான்ச் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன கம்பெனி வராங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் கூப்பரு, அமேசானு, மைக்ரோசாஃப்ட் பெரிய கம்பெனி வராங்க. ஜஸ்பே, கேப்ஜெமினி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபோர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் கம்பெனி தான். ப்ளூ ஸ்டாரு, போஷெல்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். கட் ஆஃப்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஏஐடிஎஸ்க்கு இது, ஏஎம்எல்லுக்கு இது பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் வந்து எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, பிசி ஓசி பிசிக்கு எவ்வளோ அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீசெண்டான கட் ஆஃப் தான். செகண்ட் ரவுண்டில் தான் ஃபில் ஆகிருக்கு. முதல் ரவுண்டில் கொஞ்சம் பேர் தான் எடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு அருமையான வாய்ப்பு பாருங்கள். ஸோ தேர்ட் ரவுண்டில் கூட கிடைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இது. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்குது. ஸோ இங்கே வந்து ஆட்டோமொபைலுக்கு பிசிக்கு பாருங்கள் கிடச்சிருக்கு, பிசிஎம் கிடச்சிருக்கு. ஸோ ஆட்டோமொபைல் டைப் பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங்குமே நல்லா வந்து இது இருக்குது. ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடச்சிருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்குமே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சிஎஸ்சி டிமாண்டு தான். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு ஃபில் ஆயிருச்சு. ஸோ பிசிஎம் வந்து 178.5, எம்பிசி, எஸ்சி கம்மி தான், எஸ்சிஏ கம்மி தான், எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை. இசிஇ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஹை ரிச்சில் அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறது இருக்குது. செகண்ட் ரவுண்ட்லேயும் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் தான் நிறைய ஃபில் ஆகுது. தேர்ட் ரவுண்டில் எஸ்டிக்காரங்க எடுத்துடுறாங்க. ஸோ அடுத்து ட்ரிபிள்இ அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ரவுண்டு தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், ஓகேவா? அடுத்த விஎல்எஸ்ஏ டிசைன் அப்படிங்கிறதும் பாருங்கள், அவங்க அந்த கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, எஸ்சி எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் அரிய வாய்ப்பு. பிசி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் இருக்கணும் 175க்கு மேலே. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 169க்கெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம், மெக்கானிக்கலுமே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 160, 165 எல்லாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிமாண்டு தான் எப்போவுமே சொல்கிற மாதிரி. 183, 180.5 அண்ட் பிசிஎம் எம்பிசிலாம் கம்மி தான். எஸ்சி எஸ்டிலாம் ரொம்ப கம்மி தான் சொல்லுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி சாய்ஸில் வைக்கலாமா வேண்டாமா, இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு சொல்லி தான் ரிவ்யூவே போடுறது. ஸோ பல கல்லூரிகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஸ்டே டியூனில் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்து என்ன கல்லூரி வேணும்னு சொல்லுங்கள். வணக்கம் அண்ட் நன்றி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.